கூலி படம் சரியாக போகாததுனால சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ரொம்பவே அப்செட்டில் இருக்கார். காரணம், கூலி படத்தின் மீதான எதிர்பார்ப்பு ரசிகர்களுக்கு ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. ஆனாலும் விமர்சன ரீதியாக பெரிய அடி வாங்கி போயிடுச்சு. ஆனால் வசூல் ரீதியாக கூலி படம் நல்ல வசூலான படம். போட்ட பணத்தை எடுத்துட்டாங்க. சன் பிக்சர்ஸோட தலை தப்பிச்சிருச்சு. ஆனாலும் ரஜினிக்கு திருப்தி படலை. ரசிகர்களை மகிழ்விக்கும் படமாக அந்த படம் இருக்கும் என எதிர்பார்த்தாரு. கடைசியில் அதோட ரிசல்ட் உங்களுக்கே தெரியும். லோகேஷ் ரஜினியை ஏமாற்றிட்டாரு. ஏன் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையுமே ஏமாற்றிட்டாரு. கண்டிப்பாக இனி லோகேஷோட ஆட்டம் முடிஞ்சதுன்னு தான் நம்ம சொல்லணும். அதைத் தொடர்ந்து ரஜினிகாந்த் மற்றும் கமல்ஹாசனை ஃபேஸ்புக்கில் ஃபாலோ பண்ணியிருந்தாராம், ட்விட்டர்லேயும் ஃபாலோ பண்ணியிருந்தாராம். இப்போ அந்த அக்கௌண்ட்லேருந்து ரிமூவ் ஆகிட்டார். மேலும் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த முறை விட்டதை பிடிக்கணும், 1000 கோடி கண்டிப்பாக தமிழ் சினிமாவில் அடிக்கணும் என ரஜினிகாந்த் களம் இறங்கியிருக்காரு. அதைத் தொடர்ந்து மக்களை மகிழ்விக்கும் படம் எடுத்து ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. ஜெயிலர் படத்துலேயும் முழுநீள காமெடியாக ஒரு படம் இல்லை. மேலும் ஃபேமிலி ஓரியன்ட் படமாகவும் இல்லை. அதுவுமே ஆக்ஷன் படமாக தான் இருக்குது. ஜெயிலர் 2 படமே பார்த்திங்கன்னா ஆக்ஷன் படமாக தான் வரப்போகுது. இப்படி சூழல் இருக்க கலகலப்பான ஒரு படத்தில் நடிக்கணும் என ரஜினி இப்போ கூட்டணி சேர்ந்திருக்கிற ப்ராஜெக்ட் தான் சுந்தர் சி ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்டை கமல்ஹாசன் அவர்கள் தான் எடுத்துகிட்டு வராரு. கமல்ஹாசனுடைய ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷ்னல் பேனரில் தான் இந்த படம் எடுக்க போகிறாங்க. சுந்தர் சி ஏற்கனவே 28 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்தை வச்சு அருணாச்சலம் அப்படின்ற படத்தை எடுத்திருந்தார். இந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட். ஃபேமிலி ஆடியன்ஸை அந்தளவுக்கு கட்டி போட்டது இந்த படம். அதே பாணியில் தான் இப்போ ஒரு படம் எடுக்க போகிறாரு. இந்த படமும் பார்த்திங்கன்னா ஃபேமிலி ஆடியன்ஸ் மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்களையும் மகிழ்விக்கும் விதமாக இருக்கும் என நம்பப்படுகிறது. ரஜினிகாந்துமே காமெடி ஓரியன்ட் படமாக தான் இனிமேல் நடிப்பேன். ஏன்னா ஃபேமிலி ஓரியன்டாகவும் காமெடியாகவும் இருந்தால் தான் ரசிகர்களுக்கு பழைய ரஜினி கிடைப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஆக்ஷன் பார்த்து பார்த்து ரசிகர்களுக்கும் வெறுப்பாயிடுச்சு. எனக்குமே அதில் நடித்து போர் அடிக்குது என ரஜினி சொன்னதுனால இப்போ சுந்தர்சி படத்தை அறிவிச்சிட்டாங்க. இதனால் சுந்தர்சி அடுத்து எடுக்க போகும் படமும் பார்த்திங்கன்னா நிறுத்திட்டார். விஷால் காம்போ ரஜினி படம் ஃபுல் ஃபோக்கஸாக பணியாற்றிட்டு வராரு. அதைத் தொடர்ந்து ரஜினி கமல் ப்ராஜெக்டை யார் எடுக்க போகிறாங்க, இதுவுமே பார்த்திங்கன்னா ஃபன் ஓரியன்டாக தான் இருக்கும் என சொல்லப்படுகிறது. பொறுத்து இருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த படத்துக்காக எங்களுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.